ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க, மேங்கோ பிரியாணி. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட மாங்காய் துவையிலும் கூட ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தூளாக இருக்குங்க. ஈஸியாக தம் போட்டு ஒன் பாட்டில் செஞ்சிடலாம். நான் செஞ்சுருக்கிறது பாஸ்மதி அரிசியில். அதே அரிசியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மல் அரிசியில் கூட செய்யலாம். பிரியாணினா வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். நம்ம எப்போவாச்சும் அவசரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். வேலையெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். பாஸ்மதி அரிசிலெல்லாம் பண்ணும்போது நம்ம 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க. அரிசி நல்லா உதிரியாக வரும். இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நம்ம சாப்பாடு எப்போவுமே பூ போல் மலர்ந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வைங்க. பாஸ்மதி அரிசியில் பண்ணுறீங்கன்னா சமைக்கும்போது ஊற வைங்க. நம்ம சமைக்கிற டைமும் இதுவும் மேட்ச் ஆகி வந்துடும். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாமே போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கணும். நம்ம எப்போவாச்சும் அவசரத்தில் இருக்கும்போது என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே தலைவலியாக இருக்கும். அதுவும் இப்போ வேற வெயில் காலமாக சொல்லவே வேண்டியதில்லை. எப்படா கிச்சனில் நின்று தப்பிச்சு ஓடுவோன்னே இருக்குங்க. அவ்வளோ உப்புசமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சால் வேலையும் சட்டு புட்டுன்னு முடிஞ்சிடும். நான் எடுக்கிறது கோமாங்காய். எங்கள் ஊரில் கோமாங்கான்னு சொல்லுவோம். இதை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். பொடுசாக நறுக்கி மிக்சர் ஜாரில் 1க்கு 2 கொரன்னு அரைச்சிக்கணும். கோமாங்காய் எடுத்தால் ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே மாங்காய் விழுத அதில் போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும் போது இது ஒன்றோட ஒன்றா மேட்ச் ஆகிடும். மசாலாக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே அரைச்சி அந்த விழுதோட சேர்த்திக்கணும். மாங்காவோட புதினா விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்திக்கோங்க. நான் பட்டாணி மட்டும் சேர்த்துறேன். நல்லா போட்டு கிளறும் போதே வாசனை சும்மா கமன்னு வரும். கொஞ்சம் கெட்டி பதம் வந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு சோம்பு, இதை நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாஸ்மதி அரிசியை போட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாஸ்மதி அரிசியும் நல்லா ஊறிடும். பாஸ்மதி அரிசி ரொம்ப ஊறினா சாதம் நல்லா கொலன்னு ஆகிடும். இப்போ ஒரு அளவான தட்டு போட்டு மூடி வெயிட்டுக்காக 1 குடம் தண்ணியை நிறச்சி அதுக்கு மேலே வச்சுட்டா போதுங்க. தம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி பண்ணால் நம்மளோட பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. அதுதான் இந்த கறிக்கட்டை. இந்த கறிக்கட்டை வச்சு அதுக்கு மேலே நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கறிக்கட்டை இல்லை அப்படின்னா தேங்காய் துருவின சரட்டி இருக்குல்ல, அதில் கூட பண்ணலாங்க. கடைசியாக கொஞ்சோண்டு நான் சொன்ன மாதிரி நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வெயிட்டை அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா போதும். சூப்பராக அரிசி மலர்ந்து வந்துடும். அடுத்தது மாங்காய் துவையல் தாங்க. எண்ணெய் ஊற்றாத கடாயில் வரமிளகாவை நல்லா வறுத்துக்கணும். நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. 1 கப் வெள்ளை எள்ளு, 1 கப் ஆளி விதை, 1/2 கப் நிலக்கடலை, அதுவும் பச்சை நிலக்கடலையாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு மொறுன்னு வந்துடும். இதை பவுடராக ஆக்கி வச்சுட்டிங்கன்னா எப்போவாச்சும் மாங்காய் சட்னி பண்ணணும்னா இந்த பவுடர் மட்டும் சேர்த்துனா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாங்காய் துவையில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம அவசரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ நான் ரா மாங்காவை தான் சேர்த்துறேன். மாங்காவை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்லாவே அரைப்படும். மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆஃப் சீசனை விட சீசன் டைமில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் இந்த மாங்காய் சட்னியை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாங்காவை தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சர் ஜாரில் கொரன்னு அரைச்சி
நம்ம வருத்தம் பார்த்தீங்களா மசாலாவை, அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திருன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அரைச்ச மசாலா கூட கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன். பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா மாங்காய் விழுது, அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் போட்டு நல்லா கிளறி தேவையான அளவில் உப்பு நல்லா போட்டு கிளறி விடுங்களேன். இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுவும் மாங்காய் பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக ஒன் பாட்டாகவே ஈஸியாக செஞ்சிடலாம். மாங்காய் துவையல் எந்த ரைஸுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்களேன், அது சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.